இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது திரு அவையானது புனித லயோலா இஞ்ஞாசியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. அவருடைய பெயரை தாங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலயங்கள், துறவற சபைகள், நிறுவனங்கள் அனைத்திற்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தமது பேரன்பினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதனை நினைத்து நாம் முதலில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமக்காக தன்னையே தியாகம் செய்த இயேசுவுக்காக நாம் எதை தியாகம் செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. நாம் தவறுகின்ற நேரங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும் நண்பராக நம் இறைவன் இருக்கிறார். அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். விளக்குச் சுடர் அழகாக இருக்கிறதே என்று நினைத்து குழந்தை அதை பிடிக்கச் செல்கிறது. தாய் அதை தடுக்கிறாள். இறைவன் தடுப்பதும் இப்படித்தான். கசப்பான மருந்தை உண்ண மறுக்கும் குழந்தை அழுகிறது. ஆனால் தாயோ கட்டாயப்படுத்தி அதை ஊட்டுகிறாள். இறைவன் கட்டாயப்படுத்துவதும் இப்படித்தான். இறைவன் மானிட இனத்தை படைத்த நாள் முதலே இதை செய், இதை செய்யாதே என்ற வழிகாட்டுதலை செய்து வருகிறார். ஆனால் நாம் பல சமயங்களில் அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் எப்போதும் தம்மை கண்காணித்தபடி இருக்கிறார் என்று தத்துவம் பேசினால் மட்டும் போதாது, அதை உணர வேண்டும். இறைவனின் அன்பை உணர்பவன் தவறு செய்ய பயப்படுவான். எனவே இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். பல நேரங்களில் நாம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று கூறுகிறோம். இழப்பது பெறுவதற்கே என்ற உண்மையை அறிந்து கொள்வோம். புனித லயோலா இஞ்ஞாசியார் ஆண்டவரை பார்த்து இவ்வாறு கூறினார்: இறைவா, எல்லாம் உமதே, அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும், எனக்கென்று எதுவுமில்லை. உடல், உயிர், அறிவு, ஆற்றல் எல்லாம் உமதே, அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும், உம் அன்பை மட்டும் கொடு என்றார். இந்த அன்பு வறுமை வடிவில், வெறுமை வடிவில், வியாதி வடிவில், மரண வடிவில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்றாராம். இறை நம்பிக்கை மிகுந்தோரில் இறை உணர்வு வேரோட்டமாயிருக்கும். எனவே நாமும் இறை உறவில் இணைந்திடுவோம். ஆண்டவரின் பணியை ஆர்வமுடன் செய்திடுவோம். ஒரு முறை ஓர் அகங்காரம் கொண்ட கொசு சிங்கத்திடம் ஒரு சவால் விட்டது. வலிமையான விலங்குகளின் அரசனான உன்னை வெறுப்பேற்றி எரிச்சலடையச் செய்ய என்னால் மட்டுமே இயலும் என்று தம்பட்டம் அடித்தது. அந்த சிங்கத்தின் மூக்கு பகுதியில் ரீங்காரமிட்டு அதன் பெரிய நகங்கள் வலிமையான பற்களை கேலி செய்து எரிச்சல் மூட்டியது. மிகுந்த ஆத்திரமடைந்த சிங்கத்தால் கொசுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த வெற்றியால் பெருமை கொண்ட கொசு அங்குமிங்கும் பறந்து திரிந்து தனது வெற்றியை பறைசாற்றிக் கொண்டே வந்தது. மமதையில் சிலந்தி வலையில் விழுந்த கொசுவை பிடித்து சிலந்தி தன்னுடைய மாலை உணவாக்கி கொண்டது. கொசு சிங்கத்தின் பலவீனத்தை அறிந்து வைத்திருந்தது. ஆனால் தனது பலவீனத்தை அறியாமல் வெற்றி மமதையில் மாய்ந்து போனது. நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மமதையில் வாழ்வதை தவிர்த்து ஆண்டவரை பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டும். அடுத்தவரை பற்றிய அறிவை விட தம்மை பற்றிய அறிவே சிறந்த அறிவு. அதிலும் மேலாக ஆண்டவரை பற்றிய அறிவும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் இறை பயத்தோடு வாழ்வோம். அப்போதுதான் இறை ஆசீர் நம்மில் நிறைவாய் தங்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு.
இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது.
படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே. காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர். கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே,
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 11 முதல் 16 மற்றும் 24 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69. இறைவார்த்தைகள் 14 முதல் 15, 29 முதல் 30 மற்றும் 32 முதல் 33 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவானே, இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார். இதனால்தான் இவ்வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையன்று என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதுவின் பிறந்த நாளில் ஏரோதியாவின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதுவை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதைக் கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டுவரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. நாம் செய்யும் செயல்களை நேர்மையான மனதுடன் செய்யவும், ஆண்டவரின் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர்.
ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 1. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியனல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 டிசம்பர் 21 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவற சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 நவம்பர் மாதம் 9 இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுரைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருட்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறை வாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய
ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16ஆம் கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஜெபமாலை ஜெபித்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும், உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்பரின்